சரி, அப்போ எல்லாருக்கும் போயிட்டு வரோம், நாளைக்கு பார்க்கலாம். ஆமா, நாங்க போயிட்டு வரோம். அப்போ நாளைக்கு காலையில நாங்க கிளம்பிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றோம், நீங்க அந்த ரூட்ல வந்துருங்க. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் எப்படி போச்சுனே தெரியல. ஆனா நாங்க இங்க இருந்ததுனால எங்களுக்கு ஒரு நாள் அழகா போச்சு. வீட்டுல இருந்திருந்தா அடுத்தது என்ன பண்ணலாம் டிவியை பார்த்து போனை நோண்டிட்டு அப்படியே இருக்கோம். இன்னைக்கு நிறைய நேரம் பேசியிருக்கோம், சிரிச்சிருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜானு, அவங்க கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லு. ஆன்ட்டி போயிட்டு வரேன். இம்மாடி, ஆன்ட்டினெல்லாம் கூப்பிடாதம்மா, நல்லாவே இல்லை, அத்தைன்னா கூப்பிடு. சரிங்க அத்தை, போயிட்டு வரேன். சீக்கிரமா கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு வந்துரு. உன்னை இன்னைக்கு விடதுக்கே மனசு இல்லை, ஆனா என்ன பண்ணது, கல்யாணம் பண்ணி தானே கூட்டிட்டு வரணும். பாரு மாயா, கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படி வீட்டில் வந்து ஒரு நாள் ஃபுல்லா நின்றுட்டு எப்படி உங்க அம்மா சொல்லுங்கன்னு இருக்க தண்ணி. அதனால இப்ப என்ன, அதெல்லாம் பழைய சிஸ்டம். இப்போதான் எல்லாம் மாறி போச்சே. என்ன பழைய சிஸ்டம், நான்லாம் இப்படி வந்து நிக்கவா செஞ்சேன். சூழ்நிலைனால அவங்க வர வேண்டியதா போச்சு, என்ன பண்றதுக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்கணும், உடனே கிளம்பி இருக்கணும். நாலு ஃபுல்லா இங்க நின்றுட்டு மருமகளை விட்டதுக்கு மனசு இல்லைன்னு வேற சொல்லிட்டு இருக்காவ. சரி விடுங்க அண்ணி, அதான் அவங்க கிளம்பியாச்சுலாம். சரி, அப்ப காலையில ரெடியாகி நின்று நாளைக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க போலாம். சரிங்க அத்தை. அனு, இந்த அகில் எங்க போனா, அவனை போய் கூட்டிட்டு வாங்க. அவன் இவங்களுக்கு பயந்துதான் எங்களுக்கு முன்னாடியே அவன் வெளியே கிளம்பியாச்சு. என்ன அனு பார்த்துட்டு நிக்க, அகில கூட்டிட்டு வா. அத்தை, அவன் ஏதோ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க. இது வெளியே போயிட்டானா, இவங்க எல்லாம் கிளம்புவாங்கன்னு கூட உனக்கு தெரியாதா? இப்படி வெளியே போயிட்டான்னு ஈஸியா சொல்லுங்க. தெரியல அத்தை, நான் சொன்னேன். ஆனா அவன் ஏதோ முக்கியமான விஷயம், நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன் அப்படின்னா, ஆனா இன்னும் காணும். எம்மாடி, நீ எதுவும் கவலைப்படாத சரியா? அவன் இப்படிதான் இருந்தாலும் வெளியே போயிடுவான் கார் எடுத்துட்டு. அத்தை பரவாயில்ல, இருக்கட்டும். சரிம்மா, அப்ப ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு, நீங்களும் மெதுவா கிளம்புங்க. அத்தை, நானும் போயிட்டு வரேன். சரி மக்களே, நீயும் போயிட்டு வா. அக்கால மாதிரி நீயும் அழகா இருக்க. நிஜமாவா? ஆமா, 2 பேரும் அப்படியே தேவதை மாதிரி இருக்கீங்க. அக்கால கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் எப்போ நீங்க வரணும் சரியா? கண்டிப்பா வரட்டே. சரிம்மா. சரி, அப்ப நாங்க கிளம்புவோம். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க, அப்போ நாளைக்கு பார்க்கலாம். சரி சரி. அத்தை, மாமா போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. அம்பிகாக்கா போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. அனு போயிட்டு வரேம்மா. மாயா போயிட்டு வரேன். ஓகே ஆண்டி. நாளைக்கு 2 பேரும் வாங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. உங்களுக்கும் எடுக்கணும்ல? ஆமாண்டி, கண்டிப்பா நாங்க வருவோம். மல்லிகாவை காணுமே, அவ உள்ள வேலையா இருக்கா. இன்னைக்கு கொஞ்சம் வீடு வரைக்கும் போகணும்னு சொன்னாலா, சீக்கிரமா போகணும் அப்படின்னா அதனால வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு வரேன்னா உள்ளதா இருக்கா. சரி, அவகிட்டையும் சொல்லிருங்க. சரி, எல்லாருக்கும் போயிட்டு வரோம். அண்ணா உங்ககிட்ட சொல்லல பாருங்களேன், போயிட்டு வரோம். சரி, போயிட்டு வாங்க. சரி உமா, கிளம்புவோமா? ரொம்ப லேட் ஆயிட்டுனா நல்ல டிராஃபிக்கா இருக்கும். சரிங்க, கிளம்புவோம். அண்ணி பாய். பாய் மாயா. இவன் ஒருத்தி. எல்லாரும் வீட்டை நினைப்ப எவ்வளவு அழகா இருந்துச்சு. இப்ப எல்லாரும் போயாச்சு. அப்ப இங்கேயே வச்சிருக்க வேண்டியதானே. இந்த அகில் இன்னைக்கு என் கையில கிடைக்கட்டும். பிடிக்கலன்னு சொல்லி கிஃப்ட் வேற வாங்கி கொடுத்துருக்கான். அப்ப அந்த பிள்ளை என்னதான் நினைக்கும், ரூம்ல தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஹிம்மா, ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த வீட்டுக்குள்ள போனதுலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் மூச்சு விடவே முடிஞ்சிச்சு. ஆளாலே வந்து ஏதாச்சும் கேட்டுட்டு ஏதாச்சும் தந்துட்டு இருப்பாவ. ஜானு மாமக்களே சாப்பிடலாம். அங்க சாப்பிட்டதே இன்னும் கழுத்து வரைக்கும் நிறைஞ்சிருக்கு, இதுல ராத்திரி வேற சாப்பாடா? அக்கா, அவங்க கொடுத்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பாத்தியா? நீ வேற, இப்பதான் வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இங்க வந்து இருக்கேன். அப்ப கிஃப்ட் இன்னும் ஓபன் பண்ணி பார்க்கலையா? இன்னும் இல்ல, நான் காருக்குள்ளேருந்தே எடுத்துட்டு வரல, கார்ல தான் இருக்கு. என்னக்கா நீ இப்படி இருக்க? பேசாம போ சாரு, காலையில இருந்து இவ்வளவு நேரம் மூச்சு முட்டிட்டு எனக்கு. சரி வா, சாப்பிட்டுட்டு நம்ம கார்ல இருந்து கிஃப்ட் எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். அப்புறமா பார்க்கலாம், எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. பிள்ளைங்களா, 2 பேரும் வாங்க, வந்து சாப்பிடுங்க. ஏமா நீ இப்படி தலைவரி கோலமா நிக்க? அது ஒண்ணு இல்ல, காலையிலேயே போனதெல்லாம் இப்ப தானே வந்திருக்கோம், அதனால போய் மேலாம் கழுவிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். ஏமா, நீ சுடிதார் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுலாமா? ஆமாட்டி, நீ வீட்டுல தானே நிக்கி, அதனாலதான் அப்படி இந்த சுடிதார் எடுத்து போட்டேன். கொஞ்சம் டைட் ஆயிட்டு பத்தியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நல்லாதான் இருக்கு. சரி வாங்க, சட்டுப்பட்டுன்னு சாப்பிட்டுட்டு நானும் கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி போட்டுட்டு அப்பதான் காலையில போக முடியும். ஐயோ, நாளைக்கு காலையில மறுபடியும் போகாத யோசிச்சாலே கடுப்பா இருக்கு. இம்மா, நாளைக்கு நானும் வரணுமோ? ஏன் ஜானு, உனக்கு தானே ட்ரெஸ் எடுக்க போறோம், அப்ப நீயும் தானே வரணும். இம்மா ஆமா, நானும் தான் வரணும். ஆனா எனக்கு இன்னைக்கு எல்லாரும் போயிட்டு வந்து ஒரு மாதிரி இருக்குமா. பேசாம காலையில கிளம்பு, நம்ம மெதுவா போலாம். அவங்க ஃபர்ஸ்ட் போட்டு நம்ம மெதுவா கிளம்பலாம். ஏதாச்சும் பண்ணுமா. சரி சீக்கிரம் வாங்க, சாப்பிட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் வெளியே இருந்து பாட்டு பேசிட்டு. சின்ன பொண்ணு அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. உனக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா போச்சோ? வேற என்ன செய்யுதுக்கு? நீங்க சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா நான் கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணுவேன். நீங்க சாப்பிடுறது வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் வெளியே பேசிட்டு எடுத்துட்டு இருக்கேன். அவங்கள்ட்ட இன்னைக்கு போன விசேஷம் எல்லாம் சொல்லண்டாமா? ஏமா, நீ யார்ட்டையும் எதுவும் சொல்லாதம்மா. நாங்க 2 பேரும் அங்க வந்தோன்னு தெரிஞ்சாலே தெருவில் எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாவ. நம்ம தெருவுள்ளவங்களை பத்தி உனக்கு தெரியுங்களா? சாரு, அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. இந்த மத்த உள்ளவங்க தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாவ. அது இவங்க கிட்ட சொன்ன உடனே அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. நீ நினைச்சிட்டு இருந்துக்கோ, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். சரி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வா. மாதிரி பூ மாதிரியானதான் இருக்கா வெளியே. அப்படியா? சரி நான் வரேன். ஏட்டி, திருவிழா யாரு என்ன பேசுனாவ?
அது ஒன்றும் இல்லை, பூ மாதிரி தான் சொன்னான். உனக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்காமலாம் அப்படி இப்படின்ட்டு எல்லாரும் ஒரு மாதிரி இல்லை, எல்லாருக்கும் இந்த பொறாமை இருக்கும் பத்தியா, நல்ல குடும்பத்தில் கட்டி கொடுக்காங்கன்னு சொல்லி அந்த பொறாமையில பேசிட்டு இருப்பாவ. சரி சரி சரி, நீ போய் சாப்பிட்டு, எனக்கு பசிக்கவே இல்லை, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன். ஏக்கா வா அக்கா, ஒன்னா இருந்து சாப்பிடலாம். சரி போட்டி வாரேன், இப்போ தானே இங்கே வந்து இருந்தேன், என்ன வாரேன் போ. சரி நான் உனக்கும் சேர்த்து பிளேட்ல எல்லாம் எடுத்து வைக்க, நீ சீக்கிரம் வா. சரி சரி எடுத்து வை. சின்ன பொண்ணு. வாங்குங்க, நான் என்ன சமையல் பண்ணிட்டு இருக்கேன்னா வாங்க. மூக்கு அப்படி உரியாதீங்க, மூக்கு உள்ள போயிரும். சின்ன பொண்ணு, நீ சமையல் பண்ணுங்க பத்தியா, வீடு வாசல் வரைக்கும் மணக்குது. பின்ன சின்ன பொண்ணு சமையல்னா சும்மாவா? ஆமா ஆமா. சரி என்ன சமையல் பண்ணுங்க, குருமாவை வைக்க? ஆமாங்க, வெஜிடபிள் குருமா வைக்க மாதிரி சப்பாத்தி பண்ணணும். சப்பாத்தியை பரத்தி எடுத்து வச்சிருக்கேன், இன்னும் சுடணும். நீங்க வந்துட்டு சுட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா, எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சா, அதை கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சரி நீ சப்பாத்தி சுடு, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சரிங்க, கறி என்ன ரெடி ஆயாச்சு, நான் சப்பாத்தி மட்டும் சுட்டி எடுத்துட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு, எங்க அம்மா சாப்பிட்டாவளா? இல்லைங்க, எல்லாருக்கும் சேர்த்து தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதே வச்சு பசிக்குன்னு சொன்னவ, நான் என்ன ரெடி பண்ணியாச்சு, நீங்க வந்தாச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சோம். சின்ன பொண்ணு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே, மாதிரி நோய் நோய்னு ஏதாச்சும் சொல்லி சண்டே இது பண்ணிட்டே இருப்பாவ. எங்க ஒவ்வொருத்தங்களா போட்டு செய்யும் போது கஷ்டமா இருக்கும், அதனாலதான். சரி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சுட்டு கொடுத்துட்டு நான் போய் நாளெல்லாம் கழுவிட்டு வரேன், சரியா? சரிங்க, சீக்கிரம் வாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு வந்து அங்கே உமாக்கா வீடு வரைக்கும் போகணும். இப்போ எதுக்கு அங்க லேட் ஆயிட்டலாம், நைட்லாம் ஒன்றும் போக தேவையில்லை. மாதிரி எங்க அம்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பா சின்ன பொண்ணு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாவ, சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு அவங்க படுத்துருவாங்க. நான் நைஸாக போயிட்டு வந்துடுறேன். ஒரு 10 நிமிஷம் அங்கேருந்து பேசிட்டு வந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி ஏதாச்சும் பண்ணு, சீக்கிரம் எடுத்துட்டு வா, நான் குளிச்சுட்டு வரேன். சரிங்க, டவல் அங்கே பாத்ரூம் கிட்ட தான் எடுத்து வச்சிருக்கேன், எடுத்துக்கிடுங்க. சரி சரி. இந்த காய்கறியெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிரு, மாதிரி எங்க அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். போங்க. யாரையெல்லாம் பயப்பட வேண்டியதாக இருக்கு, இந்த மாமியார்களவே முதல்ல போட்டு தள்ளணும். நம்மளும் நல்ல மருமகளாக இருக்க ட்ரை பண்ண தான் செய்கிறோம். ஆனால் எது செஞ்சாலும் அதில் குறை கண்டுபிடிச்சா என்ன பண்ணதுக்கு? நமக்கு போக்கடம் கிடையாது, இங்கே தான் கிடக்கணும், வேற என்ன பண்ண? ஏ சின்ன பொண்ணு, இன்னமா போட்டது கிண்டிட்டு கிடக்க, எப்பவுமே வயிறு பசிக்குன்னு கேட்க தெரியுமா? கிம்மா கிளவி வந்தாச்சு. இன்னமா அந்த குருமா வச்சிட்டு கிடக்க, எப்பவுமே நான் கேட்க எனக்கு வயிறு பசிக்குன்னு சொல்லி ஒரு 2 சப்பாத்தி சுட்டு தரது எவ்வளவு நேரம் தான் ஆகும்? ஏத்தே அது வேற ஒன்றும் இல்லாதே, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் நினைச்சோம். இன்னும் இப்போ அவியலும் வந்தாச்சுல, எல்லாருக்கும் சேர்த்து சுட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு டைனிங் டேபிளில் கொண்டு வந்து வைக்க. எனக்கு ஒரு 2 சப்பாத்தி சுட்டு தந்தது மாதிரி நான் மாத்தையை போட்டுட்டு படுத்து உறங்குவோம்ல. சரி அத்தே, உங்களுக்கு நான் இப்போ 2 சப்பாத்தி சுட்டு கொண்டு வரேன், நீங்கள் போய் இருங்க, டைனிங் டேபிள் இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். எனக்கு அந்த சீரியலை பார்க்க வேண்டியது இருக்கு, நாங்கள் ஹாலில் இருக்க எடுத்துட்டு வா. சரி தே. அப்படியே மாத்திரை எடுத்துட்டு வந்துரு. சரி தே, எடுத்துட்டு வரேன். கோவமா வருவி, என்ன செய்யதுக்கு? பேசாம வீடை மாதிரி இதை இங்கே தனியாக விட்டுட்டு வேற ஒரு வீடை பார்த்து போக வேண்டியதான். இன்னைக்கு காலையிலேருந்து இந்துக்கும் ஃபோன் பண்ணவே இல்லை, ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஃபோனை பிக் பண்ண உடனே அறுத்து கிழிக்க போறா, என்ன செய்ய போறனோ தெரியல. எப்படி இந்த விஷயத்த சமாளிச்சு இது பண்றதுன்னு தெரியல. அவளுக்கு மட்டும் தெரிய வந்துச்சு, அவ்வளோதான். இதுல இந்த மாயா வேற கிஃப்ட் எடுத்துட்டு போய் அந்த பிள்ளைகிட்ட குடிஞ்சுலாம். அந்த பிள்ளை என்ன நினைச்சிருக்குமோ? அகில் உள்ள இருக்கியா? ஆமா நீ, டோர் ஓப்பனா தான் இருக்கு, உள்ள வாங்க. உள்ள வாங்க அண்ணி, ஏன் அங்கே நின்றுட்டீங்க? அகில் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க அண்ணி. நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க அகில்? என்னாச்சு அண்ணி? நான் எதுவும் உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க, அந்த பிள்ளைக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன் நீ. அண்ணி அதுல என்னோட தப்பு எதுவுமே கிடையாது அண்ணி, மாயா தான் வாங்கிட்டு வந்தா. இது மாயா வாங்கிட்டு வந்தாளா? ஆமா நீ, மாயா தான் வாங்கிட்டு வந்து நம்ம புது அண்ணி வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட் டைம், அதனால இந்த கிஃப்ட் எடுத்துட்டு போய் கொடு, உனக்கோ வாங்குறதுக்கு தோணல, நான் வாங்கிட்டு வந்ததாச்சும் கொடு அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா, அதனாலதான் அது கொடுக்க வேண்டியதா போச்சு. ஓ இதெல்லாம் அவ பண்ண வேலை தானா? ஆமா நீ, என்னால மாயா கிட்ட சொல்ல முடியாதுல்ல எனக்கு இந்த கல்யாணத்தை விருப்பம் இல்லைன்னு. அது மட்டும் கிடையாது, அவளுக்கு வந்து அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சி போச்சு. அகில் அவளுக்கு பிடிக்குதோ இல்ல மற்றவங்களுக்கு அவளை பிடிக்குதோ அது விஷயம் கிடையாது அகில், உனக்கு பிடிச்சிருக்கணும், உங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கணும், அப்பதான் உங்க லைஃப் நல்லா இருக்கும். எனக்கு புரியுதா நீ, ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போறாங்களா, எப்படியாச்சும் அந்த பிள்ளைகிட்ட சொல்லிடு. உனக்கு வந்து எவ்வளவு சான்ஸ் கிடைச்சிருக்கு தெரியுமா அகில்? நானா இருந்தா இந்நேரம் சொல்லியிருப்பேன். காலையில் நானும் அந்த பிள்ளைகிட்ட எல்லாமே சொல்லிடலாம் அப்படின்னு இது பண்ணேன். அதுக்கடையில் சாரும் ஒவ்வொருத்தங்களா வரும்போது எனக்கு வந்து அதுக்கப்புறம் பேச முடியல. நான் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சு பேசலான்னு ஸ்டார்ட் பண்ணுவேன், அதுக்குள்ளே யாராச்சும் வந்துருவாங்க. சரி நாளைக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோம், காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் இந்த வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவ, நீயும் ரெடியாகி நில்லு. அண்ணி நானும் வரணுமா? இன்னைக்கே நான் காலையிலேருந்து இந்துக்கு ஃபோன் பண்ணவே இல்லை, அவள் அதுலேயே எனக்கு மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கா பேக் டு பேக்கு. இந்துக்கு நீ இப்போ ஃபோன் பண்ணி பேசு, இப்போ நீ அவளுக்கு என்ன சொல்ல போற? எனக்கு தெரியல அண்ணி, அவள் இப்படியே நான் போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஃப்ளைட்டை பிடிச்சி இந்தியா வந்துருவா.
அவளுக்கு எதுவுமே இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். அந்த பிள்ளை ஜானு கிட்ட நீ விஷயத்தெல்லாம் பேசிடு, ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடு, சரியா? அந்த பிள்ளையை பார்த்து சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கா. நீ என்ன பண்றதுக்குன்னு தெரியல. நான்லாம் இப்படி பயந்ததே கிடையாது. அகில், நம்ம வீட்டில் எல்லாருமே அப்படிதான். சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே பெரியவங்க சொல்றதா ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. நம்ம தியா தேவாவை எடுத்துக்கோ, 2 பேருமே இப்போ யார் என்ன சொல்றாங்களோ அதான் கேட்பாங்க. அவங்களுக்குன்னு ஓன் டிசிஷன் எதுவும் கிடையாது. பெரியவங்களுக்கும் அப்படிதான். நீ ஆகட்டும், மாயா, ஆதி, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே அப்படிதான். பெரியவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை தான் கேட்டு ஃபாலோ பண்றவங்க. இதுல எல்லாத்துலயும் நீ கொஞ்சம் வித்தியாசமா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃபை நீ சூஸ் பண்ணிருக்க. தயவு செஞ்சு அதுலயே நீ ஸ்ட்ராங்கா இரு, எல்லார்கிட்டயும் பேசு, அவ்வளவுதான். எனக்கு எல்லாமே கேட்டாலே கை காலெல்லாம் நடுங்குது. இது கை கால் நடுங்குதா? பயமா இருக்குன்னா எதுக்கு லவ் பண்ண? அதான் லவ் பண்ணும்போது வீட்டுல இருக்கிற யாரையும் யோசிக்கல. அண்ணி சாரி அண்ணி, நான் தெரியாம பண்ணிட்டேன். இன்னொரு வாட்டி பயமா இருக்குன்னு சொன்னோன்னு வச்சுக்கோயேன், நீ என் கையில அடி வாங்கிடுவ. சாரி அண்ணி, நான் தெரியாம சொல்லிட்டேன். இந்துக்கு ஃபோன் பண்ணி பேசு. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க கிட்டேயும் எப்படியாச்சும் பேசி கல்யாணத்தை நிப்பாட்டுற வழியை பாரு. எனக்குலாம் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த வீட்டுக்கு எவன் மருமகளா வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உனக்காண்டி தான் நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன். நாளைக்குள்ள எப்படியாவது அந்த பிள்ளை ஜானு கிட்ட பேசிடு சொல்லிட்டேன். சரி அண்ணி, நான் எப்படியாச்சும் பேச ட்ரை பண்ணுங்க. சரி அகில், சரி நான் கோவப்பட்டேன்னு எதுவும் தப்பா நினச்சிக்காத, சரியா? பரவாயில்ல அண்ணி, உங்களுக்கு என் மேலே கோவப்படுறதுக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு. நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். எனக்கு வேற எது பத்தியும் கவலையே கிடையாது அண்ணி. ஆனா இந்த பத்தி நினைச்சிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளுக்கு நான் விட்டா வேற யாருமே இல்ல, முழுசா என்ன நம்பிதான் இருக்கா. அப்புறம் ஏன்டா இவ்வளோ பயந்துட்டு இருக்க? உங்க அம்மா கிட்டயாவது போய் பேச அகில். எனக்கு அந்த பிள்ளை யாருன்னு கூட தெரியாது அகில். ஆனாலும் அவளை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு அந்த பிள்ளையை ஏமாத்திராத. எப்படியாச்சும் பேசி கல்யாணத்தை நிப்பாட்டு. இல்லை உங்க வீட்லயாவது பேசு பெரியவங்க கிட்ட. சரி அண்ணி, நான் ஏதாச்சும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன். சரி அகில், நீ போய் படுத்து தூங்கு நிம்மதியா. காலையில போனோம்ல. சரி அண்ணி. இவனை நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு, அந்த பிள்ளையை நினைச்சாலும் கஷ்டமா இருக்கு. இவன் வேற இப்படி கிஃப்ட் வேற வாங்கி கொடுத்தாச்சு. இனி அந்த பிள்ளை ஜானி என்ன நினைக்குமோ தெரியல. நீ இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரியும் போது அந்த குடும்பத்துல எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. கடவுளே, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடணும்.